இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. புவனேஸ்வரி, உங்க குடும்பத்தை ஊற விட்டு தள்ளி வச்சோம். வெறி இன்னும் அடங்கல இல்ல. நிறைய தடவை நான் உன்னை எச்சரிச்சிட்டேன். உங்க வீட்டு பையன் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா அவன் உயிருக்கே உத்தரவாதம் இல்லாம போயிடும். ரகுராம், நீ இப்ப பஞ்சாயத்து தலைவரா பேசுறியா இல்ல உன் பொண்ணுக்கு அப்பனா பேசுறியா? எங்களை கூப்பிட்டு மிரட்டுற? இது என்ன கட்ட பஞ்சாயத்தா? முதல்ல இது ஒரு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு. யாரோ ஏதோ எழுதி போட்டா எங்களை கூப்பிட்டு வந்து நிக்க வைப்பீங்களா? மச்சான், கடுதாசியை விடுங்க மச்சான். இப்படி ஒரு விஷயம் நடந்ததே இல்லையான்னு நம்ம தனா கிட்ட கேட்டா சொல்ல போறா. அவங்க ஆதாரம் கேட்டாங்கல்ல, பாதிக்கப்பட்ட பொண்ணு அதை சொல்லட்டுங்க ஐயா. அதனாலதான் தனாவையும் கதிரையும் நாங்க வர சொன்னோம். தனலட்சுமி, கார்த்திக் உன்னை கடத்திட்டு போய் கட்டாய தாலி கட்ட பார்த்தானா? மருமகளே, இந்த அயோக்கியன் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சானா? சொல்லுமா மருமகளே, கேக்குறேன்ல, இந்த அயோக்கியன் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சானா? சொல்லுமா, உன்னை கடத்திட்டு போனாரா? அம்மாடி, தைரியமா உண்மையை சொல்லுமா. சொல்லு. ஆமா, இவன் என்ன கடத்திட்டு போனது உண்மைதான். இவன் கதிரோட போனை எப்படியோ திருடி கதிருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு யாரோ மாதிரி போன் பண்ணான். நானும் அதை நம்பி அவன் சொன்ன இடத்துக்கு போனேன். வீட்டுக்கு வெளியே நின்னு நான் அவனை வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். அங்க இருந்து இவனை நான் ஃபாலோ பண்ணிட்டு போனேன். இந்த பொறுக்கி மாலை தாலி எல்லாம் வாங்கிட்டு என் மாமாவோட பண்ணை வீட்டுக்குள்ள போனான். கதிரை அடிச்சு போட்டு இவரை கொன்னிடுவேன்னு இவன் என்ன மிரட்டினான். வேற வழியே இல்லாம நான் படவை மாத்திட்டு வந்து உட்கார்ந்து எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சேன். இவன் மட்டும் என் கழுத்துல தாலியை கட்டிருந்தான், அப்பவே என் உயிர் போயிருக்கும். ஆனா அந்த நேரத்துல மாயாத வந்து என்னை காப்பாத்தினா.